வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? நான் பாரம்பரிய ஜோதிடர் பா. ரவிக்குமார். இப்போ நாம் பார்க்கக்கூடியது மாசி மாத ராசி பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க. நிகழும் மங்களகரமான சோபகிருது வருடம் மாசி மாதம் 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அதிகாலையில் உத்திரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் மீன ராசியில் மகர லக்னத்தில் சனி பகவானுடைய திசையில் 342 டிகிரியில் தாங்க இந்த மாசி மாதம் பிறக்கப்படுது. அப்படி பிறக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா மேச ராசிக்கு இந்த மாசி மாதத்தில் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறார் அதை பற்றி தான் இந்த காணொலியில் இப்போ நம்ம தெளிவாக பார்க்க போகிறோங்க. முதலாவது பார்த்திங்கன்னா மேச ராசிக்கு வரக்கூடிய நட்சத்திரங்கள் பார்த்திங்கன்னா கேது பகவானுடைய நட்சத்திரமான அசுவினி நட்சத்திரம் 4 பாதங்கள். அதன் பிறகு சுக்கிர பகவானுடைய நட்சத்திரமான பரணி நட்சத்திரம் 4 பாதங்கள். அதன் பிறகு வரக்கூடிய சூரிய பகவானுடைய நட்சத்திரமான கார்த்திகை நட்சத்திரம் 1 பாதம். அப்போ 3 நட்சத்திரங்கள் 9 பாதங்கள் அடங்கிய மிக ஒரு அருமையான ராசி, மிக ஒரு அற்புதமான ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேச ராசி. இந்த மேச ராசிக்கு அதிபதின்னு சொல்லக்கூடியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான். அப்போ இந்த மேச ராசிக்கு இந்த மாசி மாதத்தில் எந்த மாற்றங்களை கொடுக்க போகிறார், எந்த விதமான ஒரு மாற்றங்கள் நமக்கு தரப்போகிறான்றதை பற்றி தான் இந்த காணொலியில் இப்போ பார்க்க போகிறேங்க. அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள் ராசியிலேயே குரு இப்போ ஜென்ம குருவாக இருக்கார். பொதுவாக சனி பார்க்கும் இடத்துக்கு பலன் கொடுப்பார், ஆனால் குரு இருக்கும் இடத்துக்கு பலன் கொடுப்பார். ஏன்னா குரு எந்த வீட்டில் உக்காராரோ அந்த வீட்டுக்கு நன்மை கொடுப்பார். அப்போ மேச ராசியில் குரு இப்போ ஜென்ம குரு உட்காந்துருக்கார். கிட்டத்தட்ட ஒரு 10 மாத காலமாக இப்போ மேச ராசியில் தான் இருக்கார். வரக்கூடிய அதாவது மே மாதம் 2ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா மேச ராசியிலிருந்து அதாவது ரிஷப ராசிக்கு போயிடுவார். அப்படி போகும்போது உங்கள் ராசிக்கு இப்போ 1ஆம் இடத்துல ஜென்மத்தில் இருக்கக்கூடிய குரு அடுத்தது 2ஆம் இடமான அதாவது குடும்பஸ்தானம் தனஸ்தானத்துக்கு போயிடுவார். அப்போ இந்த மாதத்தில் உங்களுக்கு உங்கள் ராசியில் இருக்கும்போது குரு கொடுப்பார், எவரை தடுப்பார்? குரு கொடுத்தா கோடி கோடி கொடுப்பார்னு சொல்லுவாங்க. அதுபோல் இப்போ உங்கள் 1ஆம் இடத்துல குரு இருந்தால் கெஜகரிச்சி யோகம் உள்ள ராசின்னு சொல்லுவாங்க, ஒரு அதிர்ஷ்டம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி யோகத்தை தரக்கூடிய ஒரு குரு பகவான் இப்போ உங்கள் ராசியில் இருக்கிறதுனால கல்விக்கு மிக ஒரு அருமையான ஒரு தருணத்தை கொடுக்குறவர் யாருன்னா அதாவது குரு பகவான். ஏன்னா நவகிரகங்கள்லேயே ராஜான்னு சொல்லக்கூடியவர் யார் அப்படின்னா குரு தான். அந்த குரு பகவான் இப்போ உங்கள் 1ஆம் இடத்துலையே இருக்கிறதுனால படிப்புக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நல்லாயிருக்கும். இதுக்கு முன்னாடி படித்தேங்க, எனக்கு மார்க் வரல, இல்லை நான் படிக்கிறேன் என் மைண்டில் ஏறல, இல்லை நான் படித்து முடிச்சிட்டேன் எனக்கு சரியான வேலை கிடைக்கல. அப்போ பார்த்திங்கன்னா நான் படித்த படிப்புக்கு உண்டான வேலை இல்லாமல் கிடைச்ச வேலையை ஆசைப்பட்டு செய்துட்ருக்கிறேனுங்க. ஏன்னா குடும்ப தேவை ஒன்று இருக்குல்ல, கமிட்மெண்ட்டுன்றது ஒன்று இருக்குல்ல, அதுக்காக வேண்டி நான் செய்துட்ருக்கிறேனுங்க அப்படின்னு ஒரு சொல்லக்கூடிய நிலைமையில் தான் இப்போ இந்த மேச ராசிக்காரங்க இருக்கீங்க. அப்போ குருவுடைய அமைப்பு உங்களுக்கு கிட்டத்தட்ட இன்னும் 2 மாத காலம் உங்கள் ராசியில் இருந்து உங்களுக்கு படிப்புக்கு சம்மந்தப்பட்ட விஷயம், தொழிலுக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கண்டிப்பாக ஒரு சிறப்பாக கொடுத்துருவார். ஏன்னா குருன்றவர் யாருன்னா ஒரு போஸ்ட்மேன் மாதிரி. நமக்கு வந்த லெட்டர் என்ன பண்ணுவாரோ அப்படியே கொண்டு ஒப்படைக்கிறது தான் போஸ்ட்மேனுடைய வேலை. அதுபோல் குரு பகவான் சொல்லக்கூடியவர் அப்போ நமக்கு என்ன தேவையோ அது கொடுத்துட்டு போயிடுவார். படிப்பு சார்ந்த தொழில் விஷயங்கள் இது எல்லாமே இந்த மாசி மாதம் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். அப்போ எதையும் தாண்டி அப்படி பார்த்திங்கன்னா இன்றைக்கி பார்க்கும்போது தொழில் ஸ்தானம் சுய தொழில் செய்துட்ருக்கிறேனுங்க, அதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது சுய தொழில் பண்ணுறவங்களுக்கு இன்னுமே அருமையாக இருக்கும். ஏன்னா இந்த மாதம் சுய தொழில்காரர்களுக்கு நிச்சயம் நல்ல பலனை கொடுப்பார். எப்பயுமே குரு தனிச்சிருக்கிறார், அதை விட பார்க்கும்போது உங்கள் ராசிக்கு தனிச்சிருக்கிறார். அப்போ தனிச்சிருக்கக்கூடிய குரு பார்த்திங்கன்னா சுய தொழிலுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவார். நீங்கள் இதுக்கு முன்னாடி செஞ்சு கூட நஷ்டம் ஆகிடுச்சிங்க, அப்போ நான் இப்போ செய்யலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயம் இப்போ உங்களுக்கு தொழில் தொடங்கலாம், செய்யலாம். செய்கிறதுக்கு உண்டான அருமையான ஒரு நேரம் தான். கண்டிப்பாக தொழில் தொடங்குங்க, உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஆல்ரெடி செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் சரி,
இல்லை செய்ய போனாலும் சரி ஆரம்பிக்கலாம், இல்லை ஆரம்பிச்சிருந்தாலும் இந்த மாதம் நல்லா இருக்குங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து கும்பராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவரும் உங்கள் ராசி தான் பார்க்குறாரு. இப்போ சனியுடைய பார்வை என்ன, 3, 7, 10ஆம் இடத்தை பார்ப்பார். அப்போ வந்து கும்பத்தில் அவரும் ஜென்ம சனியாக தான் இருக்கிறார். தன் சொந்த வீட்டில் ஆட்சியாக இருக்கிறாரு, அவரும் ஜென்மச்சனியாக தான் இருக்கிறார். அப்போ ஜென்மச்சனியாக இருந்து சனி பார்க்க வேண்டிய இடம் 3, 7, 10. அப்போ 3ஆம் இடமா எங்கே யாரை பார்க்குறாருன்னா மேசராசி, உங்கள் ராசி தான் பார்க்குறாரு. அப்போ இந்த மேசராசிக்கு வந்து குரு பார்வை பார்க்கும்போது, குரு பார்வையை பார்க்கும்போது சனி பார்வையும் பார்க்கும்போது இந்த 2 கிரகங்களும் மேசராசி இப்போ பார்க்குறாரு. அப்போ சனியுடைய பார்வை என்ன, அதை நான் முன்னே சொன்னேன், இருக்கும் இடத்துக்கு 7.5 சனி கஷ்டத்தை கொடுத்தாலும் சனி பார்க்கும் இடத்துக்கு பலன் கொடுப்பார். அப்போ மேசராசிக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு வருட காலமாக கும்பராசியிலிருந்து சனி மேசராசி தான் இப்போ பார்த்துட்ருக்கிறார். அப்போ சனி வந்து பார்த்திங்கன்னா தொழில் காரகன், தொழிலுக்கு அதிபதி யாருன்னா சனி தான். அப்போ அந்த சனியும் மேசராசி பார்க்குறாரு. அப்போ தொழிலுக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நல்லாயிருக்கும். குருவும் உங்கள் ராசியில் இருக்கிறதுனால தொழில் மட்டும் இல்லை, படிப்பு சார்ந்த விஷயங்களும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி புத்திர பாக்கியங்கள் அப்படின்னு பார்க்கும்போது மெயினாக புத்திர பாக்கியத்தை கொடுக்கக்கூடியவர் யாருன்னா குரு பகவான். அப்போ உங்களுக்கு புத்திர பாக்கியஸ்தானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமாக எங்களுக்கு புத்திர பாக்கியம் இல்லைங்க, ஒரு தடையாக இருக்குது, என்னால் வந்து பார்த்திங்கன்னா நானும் என்னென்னமோ ஒரு முயற்சி பண்ணி பார்த்தேன், எனக்கு எந்த ஒரு பலனும் இல்லைங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் இப்போ இந்த குரு வந்து பார்த்திங்கன்னா மே மாதம் 2ஆம் தேதி மேச ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு போகிறாரு. அப்போ இந்த 2 மாத காலத்துக்குள்ளார புத்திர பாக்கிய தடையாக இருந்தவங்களுக்கு நிச்சயம் புத்திர பாக்கியம் கொடுத்துருவார். அதுக்கு இந்த உடைய மாசி மாதம் ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணுவார். எதுக்காக இந்த வாரம் சொல்கிறோம் அப்படின்னா சனியோட சூரியன் சேர்க்கை. அப்போ உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறார். எந்த காரணத்தை கொண்டு சூரியனோட சனி சேர்க்கை வரும்போது புத்திர பாக்கியங்கள் இல்லைன்னு சொல்லாத கண்டிப்பாக கொடுத்துருவார். என்ன சார், குரு பகவான் வந்து லாபஸ்தானத்தில் இருக்கிறார், 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருக்கிறார். அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக சனி சேர்க்கை சூரியனோட சேர்ந்து இருக்கிறதுனால புத்திர பாக்கியங்கள் கண்டிப்பாக நல்லா இருக்குங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா வெளிநாடு பிரயாணம் போகக்கூடிய அமைப்பு மேசராசிக்காரர்களுக்கு இப்போ நல்லா இருக்குங்க. வெளிநாடு, வெளி மாநிலம் இது போல், இல்லை நம்ம இருக்கிறதுல நம்ம டவுனுக்கு போயிடலாம், இல்லை வீடு மாற்றிக்கிட்டு போயிடலாம், இல்லை நம்ம ஆஃபீஸ் மாற்றிக்கிட்டு போயிடலாம், தொழில் மாற்றிக்கலாம், இது போல் நம்ம மாற்றணும்னு நினைக்கிறவங்களுக்கு இப்போ 1ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால கண்டிப்பாக நல்லாயிருக்கும். எது வேணாலும் இப்போ செஞ்சுக்கலாம். அதே மாதிரி இப்போ இந்த மே மாதம் 2ஆம் தேதிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வீடு கட்டலாம், வீடு வாங்கலாம், மண்மனை வாங்கலாம், கிரையம் பண்ணலாம். காரணம் என்னென்னா உங்கள் வந்து குடும்பஸ்தானத்துக்கு போகிறாரு. அதாவது மேசராசிக்காரங்களுக்கு குடும்பஸ்தானத்துக்கு போகிறாரு, தனஸ்தானத்துக்கு போகிறாரு. அப்படி போகும்போது மண்ணு சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு வந்து பார்க்கும்போது மே மாதம் 2ஆம் தேதிக்கு மேலே நல்லாயிருக்கும். அதாவது பூர்வீக ஒரு சொத்து, கேஸு, பஞ்சாயத்து இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட விஷயமெல்லாம் உங்களுக்கு வந்து கரெக்டாக மே மாதம் 2ஆம் தேதி அப்புறம் ஓரளவுக்கு நல்லா இருக்குங்க. அதே சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா இப்போ உங்கள் ஜாதகத்தில் இப்போ 5ஆம் பாவகத்துக்கு அதிபதியே உங்களுக்கு சூரியன் அவர் 11ஆம் இடத்துல இருக்கும்போது புத்திரஸ்தானம் நல்லா இருக்குங்க, எதிர்பார்க்கவங்களுக்கு கண்டிப்பாக நல்லாயிருக்கும். அதே மாதிரி இப்போ 7ஆம் இடத்துக்கு அதிபதி இப்போ உங்கள் வந்து திருமணம்னு சொல்கிறது வந்து 7ஆம் இடம். அப்போ உங்கள் மேசராசிக்கு 7ஆம் இடத்துக்கு அதிபதி யார் அப்படின்னா சுக்கிரன். அவர் இப்போ எத்தனாம் இடத்துல இருக்கிறாருன்னா 10ஆம் இடத்துல இருக்கிறார். அப்போ 10ஆம் இடத்துல பகையாக இருக்கிறார். ஒரு உதாரணம் சொல்லும் அப்படின்னா இன்றைக்கி வந்து பார்க்கும்போது 10ல் குரு இருந்தால் பதவி பறிபோகும்னு சொல்லுவாங்க. அப்போ 10ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிற போது திருமணங்கள் தடையாக இருக்கும். இப்போ ஒரு உதாரணம் சொல்லணும்னா நம்ம எத்தனை பொண்ணு பார்த்தாலும் சரி, இல்லை எத்தனை வரம் வந்து நம்மளை பார்த்துட்டு போனாலும் சரி காலதாமதங்கள் ஆகும். அப்போ நம்மளை பார்த்துட்டு போகிற நேரம் அவங்களுக்கு தான் நல்லா இருக்குமே தவிர அப்போ நமக்கு கொஞ்சம் தொந்தரவாக தான் இருக்கும். ஏன்னா இந்த மாதம் நிச்சயம் சொல்லணும் அப்படின்னா திருமணம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் தடையாகவே இருக்குங்க. அதே உங்கள் சுயஜாதகம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்க்கை ஸ்தானம் நல்லாவே இருக்கும். ஏன்னா இப்போ மேசராசிக்காரங்களுக்கு குரு பார்வை இல்லை. குரு பார்வைன்றது மே மாதம் 2ஆம் தேதிக்கு அப்புறம் தான் வர்றாரு. பொதுவாக ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணணும்னா அதாவது அந்த காலத்தில் 2 பேர்த்துக்குமே குரு இருந்தால் தான் கட்டுவாங்க. ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்க, ஒருத்தருக்கு குரு இருந்தாலே கல்யாணம் பண்ணுறாங்க. 27 பொருத்தம் பார்த்து அந்த காலத்தில் கல்யாணம் பண்ணாங்க. அந்த 27 அடுத்தது 25, 18, 15, 12, 9, 7 இப்போ 5 பொருத்தம் இருந்தாவே கல்யாணம் பண்ணுறாங்க. காரணம் என்னென்னா அன்னைக்கு அந்தளவுக்கு ஐதீகம் நல்லா இருந்தது. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஐதீகன்றது மாறிப்போச்சு. அப்போ 27 பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணும்போது எல்லாத்துக்குமே குழந்தை பாக்கி நல்லா இருந்தது, பிரசவமாக இருந்தது. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாதி பேருக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, மீதி இருக்கிறவங்களுக்கு 70% பேருக்கு இன்றைக்கி ஒரு ஆப்ரேஷன் பண்ணி தான் குழந்தை எடுக்கிறோம்.
காரணம் என்ன அப்படின்னா அந்தவுடைய ஐதீகம் மாறி போச்சுன்றது காரணம் என்ன அப்படின்னா 2 பேர்த்துக்குமே குரு இருந்தால் தான் கல்யாணம் பண்ணணும். இப்போ மேச ராசிக்காரங்களுக்கு இப்போ குரு இல்லை, ஏன்னா 1ஆம் இடத்துல குரு இருக்கார், அப்போ குரு பார்வை இல்லை. எப்பவுமே குரு பார்வைன்றது 2, 5, 7, 9, 11. அப்போ உங்களுக்கு மே மாதம் 2ஆம் தேதி தான் என்ன பண்ணுறாருன்னா மேச ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு போகும்போது உங்களுக்கு குரு பார்வை வருது. மேச ராசிக்காரங்களுக்கு குரு பார்வை வருதுங்க. அப்போ தான் திருமணம் சார்ந்த விஷயங்கள் நல்லாயிருக்கும். ஏன்னா இப்போ வந்து உங்கள் கலசரஸ்தானத்துக்கு அதிபதி சுக்கிர பகவான் 10ஆம் இடத்துல இருக்கிறார். அப்போ என்னன்னா ஏதோ ஒரு வகையில் தாமதங்கள் ஆகும். அதே உங்கள் சுய ஜாதகம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அமையலாம். ஏன்னா நம்ம பொது பலன் சொல்லும்போது ராசி அடிப்படையாக சொல்கிறோம். ஆனால் அதே ஒருத்தருடைய ஜாதகம் பார்த்து சொல்லும்போது லக்னத்தை அடிப்படையாக தான் வச்சு சொல்கிறோம். சரிங்களா? ஏன்னா நம்ம பலன் சொல்லும்போது ஏன் லக்னத்தை அடிப்படையாக நீங்கள் சொல்லலாமே அப்படின்னு கூட எதிர்பார்க்கலாம். ஏன்னா நம்ம சொல்ல வேண்டியதே ராசி பலன் தான், லக்ன பலன் கிடையாது. அப்போ நம்ம ராசி பலனா ராசி அடிப்படையாக தான் நம்ம சொல்லி ஆகணும். அதே ஜாதகம் பார்க்கும்போது உங்கள் லக்னத்துக்கு இத்தனாம் இடத்துல இது இருக்குங்க, லக்னத்தில் இத்தனாம் இடத்துல இந்த கிரகம் இருக்குது அப்படின்னு நம்ம லக்னத்தை வச்சு தான் சொல்கிறோம். பொதுவாக ஒரு மனிதனுக்கு வந்து ஜாதகத்தில் வந்து 1ஆம் இடம், 2ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடம் ராகு கேது இருந்தால், ஏன்னா 1ல் இருந்தால் 7 இருக்கும், 2ல் இருந்தால் 8 இருக்கும். அப்போ ராகு கேது இருந்தால், அது ராகு கேது இருந்தாலும் சரி. அதே சிலர் என்ன சொல்லுவாங்க, நாகதோஷம் சொல்லுவாங்க, சிலர் என்ன சொல்லுவாங்க, சர்பதோஷம் சொல்லுவாங்க. ஆனால் இது 3மே ஒன்று தான். அப்படி பார்த்திங்கன்னா இந்த நம்ம சுய ஜாதகத்தில் பிறந்த ஜாதகத்தில் ராகு கேது தோஷம் இல்லை அப்படின்னா இந்த மாதங்கன்றது வந்து பார்க்கும்போது திருமண யோகங்கள் ஓரளவுக்கு உங்களுக்கு அமையலாம். அதே ஒரு தோஷங்கள் இருந்தது அப்படின்னா அதனால சிலவங்களுக்கு தடையாகலாம். 2வது செவ்வாய் தோஷம். இப்போ இந்த செவ்வாய் தோஷன்றது 2, 4, 7, 8, 12ல் செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம். அது உங்கள் சுய ஜாதகத்தில் இல்லாத நல்லபடியாக இருந்தாருன்னா அதனால கூட ஒரு சிலருக்கு நடக்கலாம். பொதுவாகவே நம்ம இண்டிவிஜுவலாக நம்ம சுய ஜாதகத்தில் சில விஷயங்கள் மாறுபடும். அப்படி இருக்கிறவங்களுக்கு உங்கள் சுய ஜாதகம் முழுமையாக நல்லா இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதனால் திருமணம் ஆகலாம். ஆனால் பொது பலன் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் திருமணத்துக்கு கொஞ்சம் உங்களுக்கு தடையாகவே இருக்குங்க. சரிங்களா? அதை போக பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுடைய ஜாதக ரீதியாக அதாவது நல்லா இருந்துச்சு அப்படின்னா, அதாவது பழமொழி சொல்லுவாங்க, ஆண்டி கூட அரசன் ஆகலாம். ஆனால் அதே நம்ம சுய ஜாதகம் கெட்டு போச்சுன்னா அரசன் கூட ஆண்டி ஆயிடுவார். ஏன்னா இப்போ உங்களுக்கு பொது பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் மேச ராசிக்கு 2 விஷயங்கள் மிக சிறப்பாக இருக்குது அப்படின்னா, ஒன்று குரு பார்வையும் நல்லா இருக்குது இந்த 2 மாதம். ஏன்னா நான் சொன்ன மாதிரி மே மாதம் 2ஆம் தேதி வரைக்கும். அடுத்தது சனி பார்வையும் உங்களுக்கு நல்லா இருக்குது, அது கிட்டத்தட்ட ஒன்று 1.5 வருஷம். இது 2மே நல்லா இருக்குங்க. அப்போ உங்கள் ஜாதகத்தில் திருமணம் சார்ந்த விஷயங்கள் இந்த 2 மாதத்தில் முடிகிறதுக்கு உண்டான வாய்ப்பு கொஞ்சம் நல்லபடியாக இருந்தாலும் இந்த மாதத்துக்கு கொஞ்சம் தடையாகவே இருக்கும். சரிங்களா? ஆனால் குரு பார்வை இப்போ உங்களுக்கு இல்லை. நான் முன்னே சொன்ன மாதிரி குரு பார்வை இல்லை அப்படின்ற காலகட்டம் வரும்போது நம்ம எத்தனை வாரம் வந்தாலும் தாமதமாகும். ஏன்னா குரு பார்வை இல்லாதவங்களுக்கு நம்ம என்ன தான் பரிவு சொல்லுவாங்க, தேனெல்லாம் பூசி தெருவெல்லாம் உருண்டுனாலும் ஒற்றை மண்ணு தான் ஒட்டுன்ற மாதிரி இந்த 2 மாதத்துக்கு திருமண யோகம் உங்கள் சுய ஜாதகம் நல்லா இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு நல்லா இருக்குங்க. பொது பலனில் கொஞ்சம் சுமாராக தான் இருக்குதுன்னு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தின் அடிப்படையில் இப்போ வந்து நமக்கு மண் வாங்கணும், மனம் வாங்கணும், வீடு கட்டுன்ற ஆசை விட நமக்கு ஹெல்த்து நல்லா இருக்குமா, 2வது நமக்கு கடன் கட்டி நம்ம ஓரளவுக்கு நல்லா மேலே வந்துடுவோமா, அந்த மாதிரி எதிர்பார்ப்பு கண்டிப்பாக இந்த மாதம் நல்லாவே இருக்கும். ஹெல்த்தெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு சரியாயிடும். ஓரளவுக்கு பெரிய பிரச்சனை இருந்தது அப்படின்னா ஓரளவுக்கு குறைகிறதுக்கு வாய்ப்புண்டு. அதே மாதிரி கடன் சுமைகள் ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா குறைகிறதுக்கும் சில வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா எப்படி பார்த்தாலும் உங்கள் ஜாதகத்தில் உங்கள் சுய ஜாதகத்தில் சுக்கிரனுடைய திசையோ சுக்கிரனுடைய புத்தியோ சுக்கிரனுடைய அந்தரமோ, ஏன்னா உங்களுக்கு எப்பயுமே மாரக திசை தான். பொதுவாக எல்லா மேச ராசிக்காரங்களுக்குமே சுக்கிர திசை நடக்கும்போது கண்டிப்பாக பலன் கொடுக்க மாட்டார். சரிங்களா? ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க சுக்கிர திசை நல்ல திசையாச்சு, கொடுக்குற ஒரு கூரை பிச்சுட்டில் கொடுப்பாரு, நல்ல திசைன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் மேசராசி பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் திசை கண்டிப்பாக பலனை கொடுக்கவே மாட்டார். உங்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் திசை நடக்கிறாரா அப்படின்றத ஒரு தடவை பார்த்துக்கோங்க. அதுபோல் பார்த்திங்கன்னா உங்களுடைய இப்போதைக்கு இந்த மாதம் உங்களுக்கு வந்து ரொம்ப பலமாக இருக்கிறது குரு சனி, இந்த 2 பார்வையும் உங்களுக்கு நல்லா இருக்குது. ராகு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியில் இருந்த ராகு இப்போ அவர் வந்து 12ஆம் இடம் போயிட்டார். அதனால் பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்துல எக்கிரகம் மாறியதோ அக்கிரக அஸ்திரம்னு சொல்லுவோம். ஏன்னா ராகுன்றவர் வந்து பலமுன்னு சொல்லுவாங்க, ராகை போல கொடுப்பார் இல்லை, கேதை போல கெடுப்பார் இல்லை. அப்போ ராகு என்ன பண்ணுறாரு, உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கிறதுனால ராகுன்றது கொஞ்சம் இந்த மாதத்தில் கொஞ்சம் மத்தியமமாக தான் இருக்குங்க. சரிங்களா? சரி நேயர்களே, இதுக்கு முன்னாடி நம்ம ஃபீனிக்ஸ் ஆன்மீக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.
அது போக பார்த்திங்கன்னா உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசிலிருந்து கேட்டுக்கிறேனுங்க. நன்றி.